வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒன் வேர்டு தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட மேக்சிமம் கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் எக்ஸ்பிளனேஷன் தரேன், நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பர் நோட்டு தனியாக போட்டு இன்ட்டு மாதிரி எழுதினுவாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் ஏதாவது ஒரு இன்ட்டு மாதிரி தருவேன், அது கொஞ்சம் எழுதினுவாங்க. அதே போல இன்ட் அடிக்கடிக்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அந்த பெல் ஐக்கானை கொடுங்க. அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அத ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரேடு அசோசியேஷன் இஸ் ஏ, அதாவது ட்ரேடு அசோசியேஷன்ன்றதுன்னா என்னன்னா, இது சிம்பிள் அசோசியேஷனா, காம்பவுண்ட் அசோசியேஷனா, கன்சாலிடேஷனா, ட்ரஸ்டா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பொதுவா நமக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ல சிம்பிள் காம்பினேஷன், காம்பவுண்ட் காம்பினேஷன் 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல இந்த சிம்பிள் அசோசியேஷன்ல வரும்போது இந்த ட்ரேடு அசோசியேஷன், ட்ரேடு யூனியன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். அப்போ நீங்க எப்படி நோட் எடுக்கணும்னா, இந்த சிம்பிள் அசோசியேஷன்னா ட்ரேடு அசோசியேஷன், ட்ரேடு யூனியன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட், இது 4மே என்னன்னா சிம்பிள் காம்பினேஷன் அப்படின்னு. அப்போ காம்பவுண்ட் காம்பினேஷன்ல எதெல்லாம் வரும்னா, இந்த ஃபெடரேஷனு, கன்சாலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ ட்ரேடு அசோசியேஷன் இஸ் ஏ சிம்பிள் அசோசியேஷன் 1. அப்போ காம்பவுண்ட் அசோசியேஷன்ல எதெல்லாம் வரும்னா, இந்த ஃபெடரேஷனு, கன்சாலிடேஷனு. அப்போ இந்த ஃபெடரேஷன்ல எதெல்லாம் வரும்னா, போல்ஸ், கேட்டல்ஸ். இந்த கன்சாலிடேஷன்னா பார்ட்டியல் கன்சாலிடேஷன், கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ். அப்படின்னா பார்ட்டியல் கன்சாலிடேஷன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட், ஹோல்டிங் கம்பெனிஸ், கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் அப்படின்னு வரும்போது மெர்ஜரு, அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்து கார்னர் ஆல்சோ கால்டு. இந்த கார்னர் வேற என்ன சார் பேர்ல சொல்லலாம் அப்படின்னா, போல்ஸா, கேட்டல்ஸா, ரிங்ஸா, ட்ரேடு யூனியனா அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக போல்ஸ் அப்படின்னா என்னன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் அவங்க மீறும் போது என்னன்னா பனிஷ்மெண்ட் தருவாங்க. பொதுவா நமக்கு இந்த போல்ஸ் அப்படின்னு வரும்போது அதுதான் நாம் பார்த்தோம். அதுலயே என்னன்னா இந்த கான்ட்ராக்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது 2 கம்பெனிக்கு இடையில ஏற்படக்கூடிய கான்ட்ராக்ட். இந்த போல்ஸ் டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் நாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ பாருங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் போல்ஸ்ல அவுட்புட் போலு, டாரிஃப் போலு, மார்க்கெட் போலு, இன்கம் அண்ட் ப்ராஃபிட் போலுன்னு பார்த்தோம். பொதுவாக அவுட்புட் போல்னா அவுட்புட்டை ரெகுலேட் பண்றது இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. டாரிஃப் போல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆர்டிபிஷியலாவே அவங்க என்ன பண்றது, பொருட்கள் எடுத்துன்னு போறது. அதாவது பை வே ஆஃப் ரோடா, டிரான்ஸ்போர்ட்டான்னு சொல்லி பாக்குறது. மார்க்கெட் போல் அப்படின்னு வரும்போது பொதுவா மார்க்கெட்ல பிரைஸ் அண்ட் டிமாண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்கம் அண்ட் ப்ராஃபிட் போல் அப்படின்னு வரும்போது என்னன்னா அவங்களுடைய கிராஸ் ரிசிப்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு அசோசியேஷனுக்கிட்டே இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சனும் ஒன்றிணைந்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. கடைசியா ரீடிஸ்ட்ரிபியூட் அவங்க பண்ணிப்பாங்க. அதே போல ப்ராஃபிட் போல் அப்படின்னு வரும்போது என்னன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டை ஒன்றா இணைத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ ஒண்ணு போல்ஸ். அடுத்து இந்த கேட்டல்ஸ் அப்படின்னு வரும்போது நாம பார்த்தோம். இந்த கேட்டல்ஸ் அப்படின்னா மோனோபோலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி சார் மோனோபோலி அப்படின்னா அவன் என்டையர் மார்க்கெட்டையும் என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்றான். எப்படி சார்னா இந்த அவுட்புட் கோட்டாஸ் வச்சும் சேல்ஸும் பிரைஸ் வச்சும் அவன் என்ன பண்றான், மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றான். அப்ப ரிங்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவா இதுல நமக்கு கார்னர் ஆல்சோ கால்டு ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி
ஆன்சரு. ரிங்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் சப்ளை. இதுதான் நீங்க எழுதணும். ரிங்ஸ்னா கண்ட்ரோல் சப்ளை. மார்க்கெட்ல சப்ளையை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ரிங்ஸு. அடுத்து என்னன்னா இந்த கார்னர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பிரைஸ் வந்து ஆர்டிபிஷியலா வந்து ஹை பண்ணுவோம். எப்படி சார் ஆர்டிபிஷியலா பிரைஸ் ஹை பண்ண முடியும்னா உனக்கு பொருட்கள் மார்க்கெட்ல இருந்தா தானே பிரைஸ் கம்மியா இருக்கும். நான் மொத்த ப்ராடக்ட் நானே வாங்கி வச்சிருக்கிறேன். அப்படிதான் ஒண்ணு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ரிங்ஸ். ட்ரேட் யூனியன் அப்படின்னா ஒரே வகையான ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒரு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து யூனியன். அடுத்து வந்து இந்தியன் ட்ரேட் அசோசியேஷன் ஒர்க்கிங் டேஷ் லெவல்ஸ். அதாவது பொதுவா இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை அசோசியேஷன் இருக்குதுன்னா 15 அசோசியேஷன் இருக்குது. அதுல எந்தெந்த லெவல்ல ஒர்க் ஆகுதுன்னா ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் அப்படின்னு வரும்போது நமக்கு ஆல் ஆஃப் த அபோ எல்லா லெவல்லுமே ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து டேஸ் ஆர் ஃபார்ம்டு ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர். அதாவது வந்து ஏதோ ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்றாங்க. எதுக்காகனா ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அவங்களுடைய பிசினஸ் வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்காகவும் மெம்பருடைய இன்ட்ரெஸ்டுக்காக அந்த அசோசியேஷன் அப்படின்னா இதுல 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ட்ரேட் யூனியன், இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட், ட்ரேட் அசோசியேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்றாங்க. இதுல வந்து என்னன்னா ட்ரேட் யூனியன்னா இப்பதான் நாம் பார்த்தோம் ஒரே வகையான ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஒன்றிணைதல் அப்படின்றாங்க. இந்த இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் அப்படின்னா இது அப்பார்ட் ஃப்ரம் த யூனியன்ஸ். அதாவது சொசைட்டில ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஏதாவது சொசைட்டில இஷ்யூஸ் இருக்குதா, அது சம்பந்தமான டிஸ்கஷன் பண்றது இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். ட்ரேடு அசோசியேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நாம இந்தியாவில் எத்தனை வகையான அசோசியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்தோம். அந்த ட்ரேட் அசோசியேஷன்ல வந்து ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவல் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒண்ணுதான் இருக்குது. இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷினரி அசோசியேஷன் ஒண்ணு இருக்குது. அப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிதான் நமக்கு என்ன சொல்றாங்க ஒண்ணு. இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒன்றிணைது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்றவங்க, ஃபைனான்ஸ் பண்றவங்க, மெர்ச்சன்ட் பண்றவங்க, பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், இவங்க ஒன்றிணைதா அதுக்கு பேர் என்னன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அப்போ அவங்களுடைய மெம்பருக்காக அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒன்றிணைகிறாங்க அப்படின்னா அது என்னன்னா ட்ரேட் அசோசியேஷன்ஸ். ஆன்சர். அடுத்து எக்ஸ்பேண்ட் நாஸ்கம். அதாவது இது இது கட்டாயம் ஞாபகம் வச்சுங்க, இது டிஆர்பியில் வரும். இந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனியா, நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் சொசைட்டி காமர்ஸா, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சவுத் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டா, நன் ஆஃப் திஸா, இதுல எதுவுமே இல்லையா அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து வந்து எக்ஸ்பாண்ட் ஏடிஎம்ஏ அப்படின்றாங்க. அதாவது பொதுவா நமக்கு ஏடிஎம் அப்படின்னா எனி டைம் மணி அப்படின்வாங்க. பொதுவா ஏடிஎம்ல வந்து பின் அப்படின்னு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும் நமக்கு வந்து ஏடிஎம்ல. அப்போ ஏடிஎம்ஏ அப்படின்னா அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியா, அமெரிக்கன் டெலிகம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டியா, ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரர் அசோசியேஷனா, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அசோசியேஷனா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து சி வந்து ஆன்சர். ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ ஸ்டேட் லெவல் ட்ரேட் அசோசியேஷன். இது ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அசோசியேஷன் எது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎம்ஏ அப்படின்னா
இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷினரி அசோசியேஷன், அதாவது ITMA அப்படின்னா இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷினரி அசோசியேஷன் அப்படின்றாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்தது. அப்போ ஸ்டேட் லெவல்ல நமக்கு வராது. அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அசோசியேஷன் இந்தியாவில் ஒன்று. அடுத்து வந்து TAGMA அப்படின்னா டூலிங்ஸ் அண்ட் காஜ் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. அடுத்து வந்து SIEMA அப்படின்னா சவுத் இந்தியன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். இது சைமா அப்படின்றாங்கல்ல, அதாவது சவுத் இந்தியன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். அப்படி இல்லைன்னா ஆல் ஆஃப் த அபோ அப்படின்னா நமக்கு வந்து இந்த சி வந்து ஆன்சர். அந்த சவுத் இந்தியன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இதுல பாருங்க, இந்த ITMன்றது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒர்க் ஆகக்கூடியது ஒன்று, அதாவது இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் மிஷினரி அசோசியேஷனு. அடுத்து வந்து டூலிங் அண்ட் கேஜிங் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து 8th கொஸ்டின், in which of the following countries to promote trade union, அதாவது ட்ரேட் யூனியன் வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணதுன்னா ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், அமெரிக்கா அப்படின்னு வரும்போது நமக்கு டைரக்டா ஆன்சர் வந்து அமெரிக்கா. அடுத்து த பர்பஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன், அதாவது ட்ரேட் யூனியனுடைய பர்பஸ் என்னன்னா குட் ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் எம்ப்ளாயர், வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் ஓனருக்கும் நல்ல ரிலேஷன் ஏற்படுத்துதா. ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் ஒர்க்மேன், ஒர்க்மேனுக்கும் இன்னொரு ஒர்க்மேனுக்கும் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துதா. ரிலேஷன் அமங் த எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ், ஓனர்களுக்கு இடையில வந்து ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துதா. ஆல் ஆஃப் த அபோ அப்படின்னா ஆல் த அபோ, நமக்கு வந்து ஆல் த அபோ. அடுத்து பாருங்க, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ப்ரொமோட்டட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப், அதாவது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னாவே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்றவங்க ஒன்றிணைது, அதுதான் நாம் வந்து சொல்றோம். அதனுடைய இன்ட்ரெஸ்ட்னா அதனுடைய கேட்கும்போது பிசினஸுக்காக ஒன்றிணைறாங்களா, பிசினஸ் கம்யூனிட்டிக்காகவா, போத் ஏண்ட் பியா, கன்சியூமர் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது கன்சியூமருக்காக சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணாங்களான்னா பிசினஸும் அண்டு பிசினஸ் கம்யூனிட்டிக்காகவும் அவங்க ஒன்றிணைறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபைனான்சியர், பேங்கர், புரோக்கர் ஆர் கிரியேட்டிங் சம் அசோசியேஷன்ஸ் ஆர் கால்டு, அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்டும் ஃபைனான்சியர், பேங்கர், புரோக்கர் ஆர் கிரியேட்டிங் சம் அசோசியேஷன், அதுக்கு பேர் என்னன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸா, ட்ரேடு அசோசியேஷனா, ட்ரேடு யூனியனா, ஃபெடரேஷனா அப்படின்னு வரும்போது இதுக்கு ஆன்சர் வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அப்போ நாம ட்ரேடு அசோசியேஷன்னா என்னன்னு சொல்லி நாம வந்து பார்த்தோம். அடுத்து ட்ரேடு யூனியன்னா நாம வந்து பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குட் ஒர்க்கரு. பொதுவாக வந்து இந்த ட்ரேடு யூனியன் ஆக்ட் வந்து 1926 முத யூஎஸ்ஏல தான் வந்து இந்த ட்ரேடு யூனியன்ற ஒரு கான்செப்ட் 1919 வந்து எட்டுன்னு வராங்க அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்த்தோம். அப்போ வந்து நமக்கு அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நாம் வந்து இந்த ஃபெடரேஷன் அப்படின்னு வரும்போது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொதுவாக வந்து இந்த ஃபெடரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸை எலிமினேட் பண்றதுக்காக தான் நாம இந்த ஃபெடரேஷன் வந்து கொண்டு வந்தோம். இதுல வந்து என்னன்னா இந்த எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஃபெடரேஷன்ல தான் இந்த போல்ஸ், கார்னர்ஸ், கேபிட்டல்ஸ் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்.
அடுத்து வந்து who is the founder of Chamber of Commerce? சார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து யார் ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னா இங்கிலாண்டா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவா, இந்தியாவா, சைனாவா அப்படின்னு வரும்போது நமக்கு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அடுத்து who recommend ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, FCCIன்னு நாம் வந்து பார்த்தோம். அதாவது who recommend the ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரினா ஆடம் ஸ்மித்தா, FW டெய்லரா, மகாத்மா காந்தியா, நன் ஆஃப் த அபோனா மகாத்மா காந்தி. இது வந்து நமக்கு ஆன்சரு மகாத்மா காந்தி. அடுத்து வந்து FICCI was set up in the year of, அதாவது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா 25ஆ, 27ஆ, 1928ஆ, 1924ஆ அப்படின்னா 1927ல தான் நம்ம இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கொண்டு வராங்க. அடுத்து how many chamber of commerce working at present in India? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 15 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ இந்த 10, 15, 20, 25 இது வேற எங்க சார் ரிலேட்டடா ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது என்னன்னா மினிமம் 2, இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ்னா 10, எனி அதர் பிஸ்னஸ்னா 20 அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருப்போம். இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்ல. ஓகே, அடுத்து வந்து 16th கொஸ்டின், டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல எது ரொம்ப பழமையானது, மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்? இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஞாபகம் வச்சுங்க, அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், FICCI, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், CII. இது இன்கம் டேக்ஸ்ல காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு லார்ஜஸ்டும் ஓல்டஸ்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து வந்து நல்லா கவனிங்க, 2 or more business deeply discusses with the issues related to economic and the industries these known as. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ரொம்ப டிஸ்கஷன் பண்றாங்க. எதுக்காகனா ரிலேட்டட் சோசியல் இஷ்யூஸுக்காகவும் எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரிக்காகவும். அப்படின்னா என்னன்னா அது சேம்பர் ஆஃப் காமர்ஸா, ஃபெடரேஷனா, ட்ரேடு அசோசியேஷனா, இன்ஃபார்மல் அக்ரிமெண்டா? பொதுவா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த ஏஜென்ட், புரோக்கரு, ஃபைனான்சர் இவங்க எல்லாம் ஆரம்பிக்கிறது. இந்த ஃபெடரேஷன்ஸ் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் எலிமினேட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஃபெடரேஷன். அதுல அந்த போல்ஸ், கார்னர்ஸ், ரிங்ஸ், கேட்டல்ஸ் பார்த்தோம். ட்ரேடு அசோசியேஷன் அப்படின்னு வரும்போது ஒரே வகையான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க ஒன்றிணைதல். அப்போ இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் தான் நமக்கு ஆன்சரு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனையோ இல்ல எக்கனாமிக் ப்ராப்ளத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒன்றிணைதல். அடுத்து ரிங்ஸ் ஆல்சோ நோன் as, அதாவது போன தடவை வந்து கார்னர் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ரிங்ஸ் அப்படின்னா நான் சொல்லி கேட்கிறோம். ரிங்ஸ் ஆல்சோ நோன் as கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். போல்ஸ் அப்படின்னா என்னன்னா
அக்ரிமெண்ட். இந்த போல்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் வரும்போது அவுட்புட் போலு, டாரிஃப் போலு, மார்க்கெட் போலு, சே இன்கம் அண்டு ப்ராஃபிட் போல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கார்னர் அப்படின்னா ஆர்டிபிஷியலா வந்து பிரைஸ் வந்து ஹை பண்ணி கஸ்டமர் என்ன பண்ணது ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரைஸ் எப்படி ஹைக் பண்ண முடியும்னா, அதாவது வந்து ஹோல் டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன பண்ணுது ஒரே ஒரு மெர்ச்சன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாரு. அதுதான் வந்து கார்னர் பண்றது. இந்த கேட்டல்ஸ் அப்படின்னா மோனோபோலி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் என்ன பண்ணாரு பிரைஸ் டிமாண்டு குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் குவாண்டம் ஆஃப் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்றது. ஆல் ஆஃப் திஸா அப்படின்னு வரும்போது நமக்கு கார்னர்ஸ். rings also known as corners. அடுத்து 19th question. An independent business organization can control the market with the tool of sale and price is known as. அதாவது ஒரு தனிப்பட்ட நிறுவனம், இங்க நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஒரே ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ ஒரு மார்க்கெட்டை வந்து அந்த சேல்ஸையும் பிரைஸ்ன்ற டூலை வச்சு கண்ட்ரோல் பண்ண அதுக்கு பேரு என்னன்னா மோனோபோலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கார்னர்ஸ்னா கார்னர் பண்றது, பிரைஸை கார்னர் பண்றது. பிரைஸ் எப்படி கார்னர் பண்ண முடியும்னா டிமாண்ட் மொத்த பொருட்களையும் ஒரே ஒரு பையர் வாங்குறது. போல்ஸ் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் டைப்ஸ் ஆஃப் போல் நாம் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து டேஷ் போல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ஸ். சார் காம்படிஷனை எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? காம்படிஷன் எவனுமே வரக்கூடாது அப்படின்னா அது டேரிஃப் போலா, அவுட்புட் போலா, மார்க்கெட் போலா, இன்கம் அண்டு ப்ராஃபிட் போலா. பொதுவாக இன்கம் அண்டு ப்ராஃபிட் போல் அப்படின்னா ஒரு கிராஸ் ரிசீப்ஸ் எல்லா பிஸ்னஸ் மேனும் வச்சுக்கிறது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேசிஸ்ல பிரிச்சு கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட் போல் அப்படின்னா அவங்களுடைய லாபத்தை கொடுத்துருவாங்க, அந்த லாபத்தையும் பிரிச்சுப்பாங்க. மார்க்கெட் போல் அப்படின்னா பொதுவா போல் அப்படின்னாவே என்னன்னா நாம வந்து பிரைஸையோ அவுட்புட்டையோ காம்படிஷனோ கண்ட்ரோல் பண்றது. மார்க்கெட் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுன்னா டிமாண்டை வச்சுதான் நாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்னு டிமாண்ட் அண்ட் பிரைஸ். அவுட்புட் போல் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 100% வந்து அவுட்புட் தரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணா அவுட்புட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. 50% கொடுங்க. எதுக்காகனா டியூ டு இன்க்ரீஸ் த பிரைஸ், இன்க்ரீஸ் த ப்ராஃபிட், இன்க்ரீஸ் த மோனோபோலின்னுவாங்க. டாரிஃப் போல் அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தோம்னா சார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை எடுத்துன்னு போறது. டாரிஃப் அதனுடைய வகைகளை நாம் வந்து அடுத்து பார்க்கலாம். இந்த டாரிஃப் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு ஆன்சர். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் த அகைன்ஸ்ட். அதாவது சார் இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் நாம் வந்து பார்த்தோம். ட்ரஸ்டி அதாவது ஒரு நம்பிக்கையான ஆளுகிட்ட நம்மளுடைய எல்லா சொத்துக்களையும் குத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எதுக்காக அகைன்ஸ்ட்னா கன்சியூமருக்காக அகைன்ஸ்டா, கஸ்டமருக்கு அகைன்ஸ்டா, பப்ளிக் பாலிசி அகைன்ஸ்டா, ஆல் ஆஃப் த அபோவா அப்படின்னு வரும்போது காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் த அகைன்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் பாலிசிஸ் ஆர் அகைன்ஸ்ட் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சரு. அப்போ சி. அடுத்து வந்து 22வது இந்தியன் ஜூட் மில் அசோசியேஷன் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். இந்த ஏரியாவை நல்லா பார்த்துங்க. இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் உங்களுக்கு வரும். The Indian Jute Mill Association is the examples of output falls, price falls, tariff falls, market falls, cartels அப்படின்னு வரும்போது இந்தியன் ஜூட் மில் அசோசியேஷன் நம்ம ரெண்டு ஆன்சர் வந்து சொல்லலாம். அதாவது வந்து 1886ல இவங்க தான் வந்து இந்த ஜூட்ல வந்து மோனோபோலி. இவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து 80% ஜூட்டை வந்து அவுட்புட்டா கொடுத்தாங்க.
அதனால இவங்க வந்து கேட்டல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடம் பாருங்க, அவுட்புட் ஃபால்ஸ் தான் நமக்கு ஆன்சரு. இந்தியன் ஜூட் மில் அசோசியேஷன் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அவுட்புட் ஃபால்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கேட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் இவங்க வந்து கேட்டல்ஸ்னு சொல்றோம் அவுட்புட்னா, இவங்க தான் 80% அவுட்புட் கொடுக்குறாங்க. அதனால இவங்க வைக்கிறது தான் பிரைஸ், இவங்க கொடுக்கறது தான் சப்ளை. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த பிரைசிங் ஃபோலுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்தியன் பேப்பர் மில் அசோசியேஷன்ஸ். இவங்க தான் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது வந்து எந்த பொருட்களுக்கு வந்து எவ்வளவு விலை, எதுக்கு வந்து நிர்ணயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரைஸ் வந்து இவங்க தான் என்ன பண்றாங்க, பிக்சேஷன் வந்து பண்றாங்க. அதுதான் வந்து பிரைசிங், அவுட்புட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப் ஃபோல்ஸ். டாரிஃப் அப்படின்னாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள் எடுத்துன்னு போறது. இது எக்ஸாம்பிள் என்னன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்ட்ரீம் நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்ட்ரீம் நேவிகேஷன், இவங்க தான் டாரிஃப். அடுத்து வந்து என்னன்னா மார்க்கெட் ஃபோல்ஸ். மார்க்கெட் ஃபோல் எதுக்குன்னா கட் த்ரூ த காம்படிஷன். இப்போ ஏசிசி அண்ட் டால்மியா சிமெண்ட் கம்பெனிஸ் கட் த்ரூ த கம்பெனிஸ். அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கன்னா, அவுட்புட் ஃபோலுக்கு எந்த அசோசியேஷன்னா இந்தியன் ஜூட் மில் அசோசியேஷன். அவுட்புட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ பிரைசிங் ஃபோலு. அது யாருன்னா இந்தியன் பேப்பர் மில் அசோசியேஷன். சார் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போனோம் பொருட்களை, டாரிஃப் ஃபோலு. பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்ட்ரீம் நேவிகேஷனு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போறோம்னாவே மார்க்கெட்டுக்கு தான் எடுத்துன்னு போவோம். அப்போ மார்க்கெட் ஃபோலு. மார்க்கெட் ஃபோல்னாவே இந்த ஏசிசி அண்ட் டால்மியா சிமெண்ட் ஒண்ணு. அப்போ இந்த நடவடிக்கை எல்லாமே ஒரே கம்பெனி பண்ணுதுன்னா அது மோனோபோலி. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கேட்டல்ஸ். கேட்டல்ஸ்னாவே இந்தியன் ஜூட் மில் அசோசியேஷன். அப்போ அவுட்புட் ஃபோலு, பிரைஸ் ஃபோலு, டாரிஃப் ஃபோலு, மார்க்கெட் ஃபோலு, கேட்டல்ஸ். அவுட்புட்னா இந்தியன் ஜூட் மில்லு, பிரைஸ்னா பேப்பர் மில்லு, டாரிஃப்னா பிரிட்டிஷ் இந்தியனு, மார்க்கெட்னா ஏசிசி. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இல்ல உங்க விருப்பம் எப்படி ஞாபகம் பண்ண முடியுமோ அப்படி வச்சுங்க. ஆனா கட்டாயம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து என்னன்னா நமக்கு what is the name of the process of bringing two or more companies together so that they can get direction and guidelines from the each others. அதாவது இந்த பிசினஸ் காம்பினேஷன்ல ரெண்டு கம்பெனிஸ் ஒன்றிணைறாங்க. எதுக்காகனா டைரக்ஷனுக்காகவும் கைட்லைன்ஸுக்காகவும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்டா, சோசியல் இன்ட்ரெஸ்டா, நேஷனல் இன்ட்ரெஸ்டா, கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்டா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு என்னது ஆன்சரு. அடுத்து வந்து holding company first came into existence in the dash countries. எங்கன்னா இங்கிலாண்டா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவா, இந்தியாவா, சைனாவா அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அதுல தான் வந்து நமக்கு இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் வந்து வந்தது. இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் வந்து எதுக்காக நமக்கு வந்தது அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்டுக்கு அகைன்ஸ்டா தான் நமக்கு என்ன பண்றாங்க இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் வந்தது. அடுத்து வந்து பை கண்ட்ரோலிங் கம்பெனிஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் த அதர் கம்பெனி இஸ் நோன் as டேஸ். அதாவது கண்ட்ரோலிங் த கம்பெனிஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது என்னன்னா சார் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா அமால்கமேஷன் கம்பெனியா, அமால்கமேட்டட் கம்பெனியா, அக்யூசிஷன் கம்பெனியா, ஹோல்டிங் கம்பெனியா அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி தான் நமக்கு ஆன்சர். எப்படி ஹோல்டிங் கம்பெனி ஆன்சர் அப்படின்னா
சார் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனில 50% இல்ல 50%க்கு மேல ஷேர்ஸை வாங்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிஸ். 50% மேலனாவே அவங்களுடைய டைரக்டர்ஷிப் இவங்களுக்கு தான் வந்துடும். அப்ப டைரக்டரையும் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. அடுத்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் டேஸ். பிரைவேட் கம்பெனி வந்து இது எந்த வகையான ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷனா, ஃபெடரேஷனா, சிம்பிள் காம்பினேஷனா, கம்ப்ளீட் கன்சாலிடேஷனா, கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்டா? பொதுவா நம்ம இந்த ஃபெடரேஷன்ஸ் அப்படின்னாவே நாம என்ன சொல்றோம், இந்த போல்ஸ், கார்னர்ஸ், ரிங்ஸ், கேட்டல்ஸ்ன்னு பார்த்தோம். சிம்பிள் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா சார் இதுல வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஒன்றிணைந்து சிம்பிள் காம்பினேஷன். நமக்கு ஆன்சர் வந்து சிம்பிள் காம்பினேஷன். இந்த கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ் வரும்போது பார்ட்டியல் கன்சாலிடேஷன், கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் வரும்போது அமால்கமேஷன், மெர்ஜர்னு வராங்க. இந்த கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது இந்த கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் எதுக்காக எட்டுன்னு வந்தாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் ட்ரஸ்டுக்கு அகைன்ஸ்டா தான் என்ன பண்ணாங்க, கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் எட்டுன்னு வந்தாங்க. அப்ப காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னா எல்லா சொத்தையும் ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கையின் பேர்ல வேற ஒருத்தர்கிட்ட மாத்துறது. அப்ப கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்னா நீங்க ஒன்றிணைலாம், ஆனா சொத்து உங்க பேர்லயே இருக்கும். ஓகே. அடுத்து வந்து அமால்கமேஷன் and merger or form of. amalgamation and merger or form of இது எந்த வகையான காம்பினேஷன், கம்ப்ளீட் கன்சாலிடேஷனா, பார்ட்டியல் கன்சாலிடேஷனா, காம்பினேஷன் ட்ரஸ்டா, ஃபெடரேஷனா அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட் கன்சாலிடேஷன்ஸ். அடுத்து 28வது கொஸ்டின், what is the name of this type of combination where two or more companies are merged but the shares in the name? அதாவது இந்த கம்பெனி ஒன்றிணைறாங்க, ஆனா அவங்களுடைய ஷேர்ஸ் அவங்களுடைய பேர்ல இருக்கும். இதுக்கு எந்த வகையான பேருன்னு சொல்லனா காம்பினேஷன் ட்ரஸ்டா, கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்டா, ஹோல்டிங் கம்பெனியா? இப்ப காம்பினேஷன் ட்ரஸ்ட்னாவே ட்ரஸ்டியை நம்பி நாம என்ன பண்றோம், எல்லா சொத்தும் மாத்துறோம், அதாவது ஷேர்ஸ் மாத்துறோம். அப்ப கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து அவங்களுடைய பெயர்லயே இருக்கும். ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னாவே ஒரு கம்பெனிஸ் வந்து இன்னொரு கம்பெனில ஒரு 50%க்கு மேல ஷேர்ஸ் வாங்குறது. அப்ப நமக்கு இதுல வந்து கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே. அடுத்து வந்து a holding company which is not a subsidiary of any other business is known as. அதாவது ஒரு ஹோல்டிங் கம்பெனிஸ் இருக்குது, அது which is not a subsidiary of any other கம்பெனிஸ்னா ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனியா, இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனியா, பியூர் ஹோல்டிங் கம்பெனியா, பிரைமரி ஹோல்டிங் கம்பெனியா அப்படின்னு வர்றாங்க. இதுல வரும்போது நமக்கு வந்து சொல்றாங்க சார் ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ்னா சார் இவங்க வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே பண்ண மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் இவங்க கிட்ட இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, அதுல இருந்து லாபத்தை பார்ப்பாங்க. அதுதான் ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இதுவும் மோரார்லெஸ் அதே தான். அதாவது do not control the affairs of the companies but investment of the securities. அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்றோம். சார் பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா சார் அவனே என்ன பண்ணுவான்னா ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிப்பான். இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனி என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிப்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிவிஎஸ் கம்பெனிஸ் ஒன்று இருக்குது. இப்போ டிவிஎஸ் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் ஒசூர்ல ஒன்று இருக்குது. இப்போ அதனுடைய ஒரு யூனிட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா
சென்னையில இருக்குது. அப்ப சென்னையில இருக்கிறத இவன் கண்ட்ரோல் பண்றான், ஹோல்டு பண்றான்னா அது பியூர் ஹோல்டிங். யூனிட்னு வந்தா அதான் நமக்கு சிம்பல். அடுத்து பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ்னா நமக்கு அதுதான் ஆன்சரு. இந்த கம்பெனிஸ வேற எந்த கம்பெனியும் வந்து ஹோல்டு பண்ணாது. அதுதான் நமக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பியூர் ஹோல்டிங் சாரி பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இன் ஏ டேஷ் ஒன் பிசினஸ் யூனிட்ஸ் அக்வயர் த அதர் பிசினஸ் யூனிட்ஸ். அதாவது ஒன் பிசினஸ் யூனிட்ஸ் அக்வயர் த அதர் பிசினஸ் யூனிட்ஸ். இதுக்கு பேரு அமால்கமேஷனா, அப்சார்ப்ஷனா, போல்ஸா, மெர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அமால்கமேஷனா ரெண்டு கம்பெனி வாலண்டரியா போய் என்ன பண்றான் சேர்ந்துக்கிறது ஒண்ணு. அப்சார்ப்ஷன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அப்படியே அப்சார்ப் பண்ணிக்குது, ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன்றது. போல்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கான்ட்ராக்ட், ஒர்க்கிங் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்னு பார்த்தோம். அதுல டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் நாம வந்து பார்த்தோம். டேரிஃப் போலு, மார்க்கெட் போலு, ப்ராஃபிட் போலு அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்த்தோம். மெர்ஜி அப்படின்னா சார், அதாவது சவுண்டு பினான்சியல் கம்பெனிஸ் என்ன பண்ண லாஸ் கம்பெனிய நீ என் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்றதுனால மெர்ஜி அப்படின்னா அவுட்ரைட் பர்ச்சேஸ். அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா மெர்ஜி. அப்போ இன் ஏ மெர்ஜி ஒன் பிசினஸ் யூனிட்ஸ் அக்வயர் அதர் பிசினஸ் யூனிட்ஸ். அடுத்து வந்து 31வது a holding company does not control the affairs of other companies. அதாவது வந்து ஹோல்டிங் கம்பெனிஸ் இருக்கிறான், அவன் டஸ் நாட் கண்ட்ரோல் த அஃபயர்ஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சரு. இதுல வந்து ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனியா, இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனியா, பியூர் ஹோல்டிங் கம்பெனியா, பிரைமரி ஹோல்டிங் கம்பெனியா அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபைனான்ஸ் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது அவன் என்ன பண்ணுவான், இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவான், ஃபைனான்ஸ் மட்டும்தான் பண்ணுவான். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், ஆனா கண்ட்ரோல்ஸ் இருக்காது. அடுத்து வந்து என்னன்னா பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த யூனிட் ஒன்று ஆரம்பிப்பாங்கன்னு சொன்ன பாரு, இந்த டிவிஎஸ் கம்பெனிஸ் ஒன்று அவங்களுடைய அதே யூனிட் ஒன்று ஆரம்பிப்பான். அதுதான் வந்து பியூர் ஹோல்டிங் கம்பெனிஸ். அப்போ பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ் தான் நமக்கு என்னது ஆன்சரு. அதாவது என்னன்னா a holding company does not control the affairs of other companies அப்படின்னா பிரைமரி ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இந்த கேஸ் ஆஃப் டேஷ் a single merchant purchaser hold all the goods. அதாவது இந்த கேஸ் ஆஃப் a single merchant purchaser hold all the goods. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் மெர்ச்சண்டர் வந்து எல்லா கூட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றார். அதுக்கு பேர் என்னன்னா கார்னர்ஸ் அப்படின்னா. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு, பிரைஸ் வந்து ஹைக் பண்றாரு. அடுத்து வந்து 33ல வந்து டேஷ் இஸ் an association of business whose main objectives is to control the supply. அதாவது வந்து சப்ளை அப்படின்னாவே நான் உங்களுக்கு ஒரு கீவேர்டு சொன்னேன், ரிங்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ற அதை சப்ளையை கண்ட்ரோல் பண்றது ரிங்ஸ். அடுத்து வந்து 34 டேஷ் மோர் ஸ்டேபிள் when compared to poles and கேட்டல்ஸ். அதாவது வந்து இந்த போல்ஸும் கேட்டலும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு வரும்போது நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா, இதுல நீங்க போல்ஸ்னா என்னன்னு நாங்க பார்த்தோம், ஒர்க்கிங் அக்ரிமெண்ட் தான். இங்க பாருங்க,
இங்க போல்ஸ்னு ஒண்ணு கொடுத்துரு ஆன்சர்ல போல்ஸ்னு வருதா அப்ப இது வராது. கேட்டல்ஸ் அப்படின்னு நாம என்ன பார்த்தோம்? கேட்டல்ஸ்னா மோனோபோலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுல பாருங்க ரிங்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் சப்ளை. அப்போ சப்ளை வந்து கண்ட்ரோலா இருக்குமா? இருக்காது. போல்ஸ்னா அக்ரிமெண்ட் மாறிக்கினே இருக்கும். கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இந்த பொதுவா வந்து நமக்கு இந்த கார்னர் அப்படின்னாவே நம்ம சப்ளை இல்ல வந்து பிரைஸ் வந்து ஹைக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ காம்பினேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் இதுதான் நமக்கு ஆன்சரு. அடுத்து இன் எ டேஷ் மெர்ஜர் த பையர்ஸ் மெர்ஜஸ் இன்டு த டார்கெட். அதாவது பையர்ஸ் மெர்ஜ் இன்டு த டார்கெட். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். எ டார்கெட்டர் மெர்ஜர் வித் பையர் அப்படின்னா ஃபார்வர்டு மெர்ஜர். எ பையர் மெர்ஜர்ஸ் இன்டு டார்கெட் அப்படின்னா ரிவர்ஸ் மெர்ஜர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர். அப்போ ரிவர்ஸ் மெர்ஜர்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஆன்சர் தப்பா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் மாத்தணும் இல்ல வேற இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அடுத்து வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க. இந்த பெல் ஐக்கானை கொடுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.